வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ப்ஸ் வந்து ஜீ தமிழில் ஒளிபரப்பாயிட்டு இருக்கிற ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ 2026 எலெக்ஷனோட இந்த பரபரப்பான சூழலில் கூட ஒரு சிங்கிங் ஷோ வந்து டிஆர்பி ரேட்டிங்கில் ரொம்ப சூப்பர்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து அபிஷேகா தான். கண்டா வர சொல்லுங்க அப்படிங்கிற பாடலை பாடுறதுனால ஓவர் நைட்டில் பாப்புலரான கிட் தான் அபிஷேகா. அவங்கள நிறைய சிங்கர் செலிபிரிட்டிஸ் மட்டும் கிடையாது, விஜய் ஆண்டனி சார் அவருடைய கான்செர்ட்ல பாடுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பையும் கொடுத்துருக்காங்க. கண்டா வர சொல்லுங்க பாடலை அபிஷேகா பாடுறத கேட்ட தனுஷர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அடுத்த படத்தில் கண்டிப்பாக உனக்கு ஒரு பாடல் வாய்ப்பு கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வீடியோ காலில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாண்டியராஜன் சார்லேருந்து ஸ்நேகன் சார்லேருந்து அவங்களுக்கு கொடுத்த பிளெஸிங்ஸ், அது மட்டும் இல்லாமல் கிஃப்ட் எல்லாமே இது வரைக்கும் அவ்வளோ சூப்பர்பாக இருக்குது. ஒரு 8 வயசு குழந்தை இந்த அளவுக்கு ஒரு பிளெஸிங்ஸ், அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் கிட்டேருந்து கிஃப்ட் வாங்குறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு அபிஷேகாவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இந்த சீசன் 5ல ஸ்டாரான கிட்டா அவங்கள கொண்டு வந்து மட்டும் இல்லாமல் வெறித்தனமாக இருக்குது. ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் கோல்டன் ஷவர் வாங்குறது மட்டும் இல்லாமல் ஜட்ஜஸோட மனசுலையும் அதிகப்படியான இடத்த நம்ம அபிஷேகா பிடிச்சிருக்காங்க. இது மாதிரி லாஸ்ட்ல சரிகமபா சீனியரில் நம்ம பவித்ரா அதிகப்படியான கோல்டன் ஷவர் வாங்கி நம்ம ஜட்ஜஸோட மனசில் இடம் பிடிச்சதுனால தான் அவங்க டைட்டில் வின்னர் ஆனாங்க. அதேபடியான வாய்ப்பு வந்து நம்ம அபிஷேகாவுக்கும் அதிகபட்சமாக இருக்குது. இருந்தாலும் மற்ற கிட்ஸ் வந்து ஜேர்னி முடிய அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸில் வெறித்தனமாக கலக்கிட்டு இருக்காங்க. சுமன் ராஜா இருக்கட்டும், வர்ஜாவாக இருக்கட்டும், அக்ஷித் அப்படின்னு சொல்லிட்டு, திவினேஷ் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே சூப்பர்பான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்ததுனால ஜட்ஜஸுக்கு ரவுண்ட் போக போக ரொம்ப டஃப்பாக இருக்குது செலக்ட் பண்ண. அந்த ஒரு மாதிரி விஷயம் தான் 1-on-1 ரவுண்டில் நடந்திருக்கு. இந்த ரவுண்டில் ஜட்ஜ் ஸ்ரீனிவாஸ் சொன்ன அந்த ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை தான் நாம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1-on-1 ரவுண்டில் அபிஷேகா வந்து முதல் மரியாதை படத்துலேருந்து ஒரு பாட்டை பாடியிருக்காங்க. அவங்க வந்து இளையராஜா சாங்ஸில் ஆல்ரெடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஆஸ் யூஷுவல் அந்த பாட்டை வந்து ரொம்ப சூப்பர்பாக பாடி முடிச்சிருக்காங்க. அவங்கள எதிர்த்து நின்ன போட்டியாளரும் ரொம்ப சூப்பர்பான ஒரு இளையராஜா சாங்கை எடுத்து பாடியிருக்கிறாங்க. இந்த 2 விஷயமுமே ரொம்பவும் சூப்பர்பாக இருக்கிறதுனால இவங்க 2 பேர்த்தில் யாருக்கு ஓட்டிங் அதிகமாக விழும் அப்படிங்கிற ஒரு பரபரப்பான சூழல் வந்து ஏற்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய செலெக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ 4 ஜட்ஜஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 பேர் அபிஷேகாக்கும், ஒருத்தர் வந்து இன்னொரு போட்டியாளருக்கும் அப்படி ஓட் பண்ணனாங்களா அபிஷேகா வின் ஆயிடுவாங்க. இந்த 2026 எலெக்ஷன் ஓட்டி இந்த ஒரு ஓட்டிங் விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அபிஷேகா இந்த 2 விஷயத்துல என்ன 2 பேர்ல யாரை செலக்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் நாங்கள் இருக்கோம். நாங்கள் ஆரம்பத்துலேருந்து வாட்ச் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் 2 பேர்த்துல எங்க சின்ன ஒரு மைனர் மிஸ்டேக் பண்ணுவீங்க, அதில் உங்களுடைய மார்க்கை நாங்கள் ரெடியூஸ் பண்ணலாம், வேற ஒருத்தருக்கு அந்த இதை கொடுத்துடலாம் அப்படிங்கிறதாக நாங்கள் ஆரம்பத்துலேருந்து நாங்கள் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம். பட் நீ எப்பவும் பண்ணுற அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்கை கூட இந்த தடவை பண்ணாமல் அவனுடைய ஜதியும் ஸ்வரமும் அவ்வளோ சூப்பர்பாக இருந்தது. என்னால் ஈவன் வந்து நீ பண்ணுற அந்த பழைய மிஸ்டேக்ஸ் கூட கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நீ இப்போ வந்து அந்த அளவுக்கு இதில் அப்டேட் ஆகிட்ட. நீ வந்து உன்னுடைய ப்ராக்டிஸோட அந்த கடுமையான உழைப்பால் இந்த பாடல் வந்து ஒரிஜினல் வெர்ஷனை விட ஒரு படி அதிகமாகவே பாடியிருக்கிற. எப்பவும் போல் என்னுடைய பிளெஸிங்ஸும் சரி, என்னுடைய வாழ்த்துக்களும் சரி உன்கிட்டே இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் அதை இங்கே சொன்னால் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி சரண் சார் வந்து கீழேயே வந்து பிளஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அபிஷேகாவுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் கிடையாது, ஸ்ரீனிவாஸ் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அபிஷேகா ஆல்ரெடி வந்து நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சார் சொல்லிட்டாரு. நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரவுண்டோட ரொம்ப பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெரிய தலைவலி எங்களுக்கு தான் இருக்குது. ஏன்னா உங்களை எப்படி நாங்கள் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கடுமையான விஷயத்தில் தான் இருக்கிறோம். நானும் சரி, சரண் சாரும் சரி, ஸ்வேதா மாமும் சரி, எல்லாருமே ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கிறோம். ஏன்னா ஒருத்தர் தப்பு பண்ணனா ஈஸியாக இன்னொருத்தருக்கு நாங்கள் வாய்ப்பை கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் 2 பேருமே எந்த தப்புமே பண்ணாமல் அவ்வளோ சூப்பர்பாக பாடிட்டு இன்றைக்கி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க. உங்கள் 2 பேரில் யாரை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பத்தில் நான் இருக்கிறேன். உண்மையிலேயே இதில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் நான் யாரை தேர்வு செஞ்சாலுமே இன்னொருத்தர் தயவுசெய்து ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சின்ன 0.% ஒரு மிஸ்டேக் தான் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அது ரெக்டிஃபை பண்ணக்கூடியது தான் அப்படிங்கிற விஷயத்தையும் ஸ்ரீனிவாஸ் சார் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்க்கும்போது கண்டிப்பாக அபிஷேகா தான் இந்த ரவுண்டோட வின்னர் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது.